55 பேர் உயிரிழந்தாங்க, மருத்துவமனைகளில் பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம். ஆனால் அமைச்சர் சொல்றாரு, இல்லாதவற்றை அவையில் வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டு வர நினைக்கிறது, தேர்தல் தோல்வியை டைவர்ட் பண்ணுவதற்காக இந்த மாதிரி கையாளுறாங்க அப்படின்றது. இது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டா தெரியலையா? அதாவது நீங்க நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கணும். தாங்க ஒன்னா துயரமா 55 பேர் இறந்திருக்கிற ஒரு துயரமான சம்பவம். இந்த 2-3 நாட்களாக அந்த குடும்பங்களுக்கு முழுமையா பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும், அப்பாவியா இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய அத்தனை பேருடைய நலனையும் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் அரசு செயல்படுது. எல்லாருமே செயல்பட வேண்டிய சூழ்நிலை. இது அரசியல் வேறுபாடு வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் வந்து என்ன செய்கிறாங்க இவங்க, முழுமையாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்யணும், சட்டமன்றத்தில் முதல் நாள் உள்ளேயே அமர்ந்து அங்கேயே இருந்து தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய வாதங்களை, தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன உதவி பண்ணலாம், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், இது இனிமேல் தொடர்ந்து இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தன்னுடைய ஆலோசனைகள் சொல்றதுக்கு தான் சட்டமன்றம். அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவரை பேசுறதுக்கு அவர் பேர் இருக்குது, பேச சொல்லி அவர் கொடுத்துருக்கிற பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து அவர் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற காவல்துறையரை பார்த்து கையை விரலை நீட்டி அச்சுறுத்தி அவங்கள மிரட்டுற மாதிரி பேசுகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அது ஒரு அழகல்ல. அதோட நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு தவறான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்கார். இன்றைக்கி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார், எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். அரசுங்கிறது என்ன, நம்ம எல்லாரும் தான் அரசு. அரசுங்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அரசு அல்ல. அதனால் வந்து அரசாங்கத்தில் அமைச்சர் ஏவா வேலு என்ன சொன்னார் பேட்டி கொடுக்கும்போது, இது நடந்துடக்கூடாது, நடந்தது தவிர இது கடுமையாக கண்டிக்கிறோம், எல்லாருக்கும் அந்த வேதனையில் பங்கு இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறார். இப்போ அதனால் இதை வந்து ஒரு விவாத பொருளாக்கி அரசியல் குளிர் காயறதுக்கு, அரசியல் ஒரு நாடகம் போடுறதுக்கு, அரசியல் ஒரு டிராமா ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு இது வந்து அரசியல் களம் அல்ல. கேள்வி நேரம் இன்னைக்கு முக்கியமா, 55 பேர் செத்தது முக்கியமா, ஒத்தி வைங்க முதல்ல விவாதிப்போன்னு கேட்கிறாரு. அது நியாயமான கோரிக்கையாப்படல. 55 பேர் விவாதிக்கிறதுக்கு உங்களை இருக்க சொல்றாரு. சபாநாயகர் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருக்கணும், பேசணும், அவங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்றாரு. இவங்க கலந்துக்கல. இவங்களை யாரு கலந்துக்க வேண்டாம்னு சொல்ல, பேச வேண்டாம்னு சொல்ல. சும்மா அதாவது சட்டமன்றத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு. எப்ப வேணாலும் நினைச்சா எந்திரிச்சதுமே பேச சொல்லி சொல்றது. இது பொதுக்கூட்டம் மைக் கிடையாது, இது சட்டமன்றம். சட்டமன்றத்தில் வந்து நானும் உறுப்பினராக இருந்தவங்க. சட்டமன்றத்தில் 0 ஹவர்ஸ் இருக்கு, கவன ஈர்ப்பு தீர்மானம், அது மாதிரி நிறைய இருக்கு. அதுல அந்த விதிப்படி தான் செயல்பட முடியும். சபாநாயகர் வந்து அந்த அடிப்படையில் கொடுக்கறன்னு தான் சொல்ல, இவங்களை பேச வேண்டாம்னு சொல்ல. இவங்க பேசுற அடிப்படையத்தில் அங்கே போகல சார். வெளிநடப்பு செய்யணும், டிராமா செய்யணும், தினசரி பத்திரிகையில் வரணும். அரசாங்கம் வந்து அந்த மானிய கோரிக்கைகள் விவாதங்கள் நடக்கும் போது அதனுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன அறிவிக்கிறத வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக இவங்க போடக்கூடிய இது கூத்து. இது அதுக்கு வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குறவங்களை எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இவங்க நாடகம் போட்டு இருக்காங்க அரசியல்ல. கேப்போ திரு கோவை சத்யன், இங்க இஷ்யூ பேசணும் அப்படின்னா கேள்வி நேரம் இருக்கு, அதுக்கப்புறமா பேசுவோன்றாரு. நேற்று கூட நீங்க எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்கலான்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா நேற்றும் இன்றும் போனதும் நாங்க பேசுவோம், பேச விடணும், இல்லைன்னா வெளியில வந்துடுவோம், வெளிநடப்பு பண்ணுவோம், வெளியில பேசுவோம் அப்படின்றது. இது செய்திக்கான அரசியல், செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்க்கட்சி அரசியலை நாங்க வெளியில தான் பண்றோம் அப்படின்னு காட்டுற மாதிரி இல்லையா? அதான் கேட்குறேன். உங்கள் கூற்றை நான் எடுத்துக்கிறது செய்திக்கான அரசியல், அதோட தேவை எங்கே வருதுன்னு சொல்லலாம். சட்டமன்றத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்லி திமுக பேசுகிற கேட்டாலே வேடிக்கையாக விந்தையாக இருக்குது. நாங்கள் யாரும் அமளி பண்ணி போய் சபாநாயகர் இருக்கையில் போய் உட்காந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கல, நாங்கள் ஒன்றும் பதாகைகளை தூக்கி வீசலை, அமளியில் ஈடுபடலை, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அதுவும் இந்த விஷயத்தில் இது முதல் தடவை கிடையாது. போன வருஷம் 29 மார்ச் இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எழுத்துப்பூர்வமாக இதே சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தார். எங்கள் ஏரியாவில் கள்ளச்சாராயம் போதை வந்து மலிவாக கிடைக்கிது, எல்லா பக்கமும் கிடைக்கிது, இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாரு. நிராகரிக்கப்படுது. போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நடவடிக்கை இல்லை. அதன் தொடர்ச்சியாக போன வருஷம் 22 பேர் இறந்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில், அதுக்கு நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி 55 பேர் இருந்து இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை. தன்னை நம்பியவர்களை கொலை செய்வது திமுக ஒன்றும் புதுசு இல்ல. 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை, அண்ணா நகர் ரமேஷ் சாதிக் திட்டமிட்ட கொலை. ஒரு நிமிஷம், தனிப்பட்ட சட்டமன்ற நடவடிக்கை இது கொலை அப்படின்னா தூத்துக்குடியில் நடந்தது.
ஒளிபரப்புறோம் லைவ் ரிலே அப்படின்னு சொல்லி பெருமை பேசுற திமுக இன்னைக்கு அதே சட்டமன்ற சபாநாயகர் என்ன பேசுறீங்க? இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இல்ல நம்ம அலோவ் பண்ண முடியாது சார். நம்ம ஏதோ ஒரு கிளிப்பிங் எடுத்து வந்து பேச நம்ம அலோவ் பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. இல்ல உங்க ஆடியோ போகாது. இல்ல சார் உங்க ஆடியோ போகாது. இல்ல உங்க ஆடியோ போகாது. இல்ல நமக்குன்னு ஒரு இது இருக்கு. பேப்பர் கட்டிங் கூட நம்ம அலோவ் பண்றது இல்ல. அவர் பயங்கரமான ஆளு. அந்த பொய்யான தகவல் சொல்றவர் அவரு. நம்ம அலோவ் பண்ணல சார். அலோவ் பண்ணல. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அலோவ் பண்ணாதீங்க. வயசாயிருச்சு உங்களுக்கு. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. அதே செந்தில்குமார் பேசுவோம். செந்தில்குமார் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தை வந்து பேசுவதற்கு அனுமதியும் போது முதல்வர் அங்க இருந்தாரா? இல்ல கள்ளக்குறிச்சியில இல்லையே தன்னோட சேம்பர்ல 10 வரைக்கும் உட்கார்ந்துட்டு வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் கோஷம் எழுப்பினாரா இல்லையா? ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் முதலமைச்சர் அதுக்கு அப்புறம் தான வந்தாரு. இல்ல அத தான் கேக்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசும் முதல்வர் அங்க இருந்தாரா? சேம்பர் தானே உட்கார்ந்து இருந்தாரு. திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர் அனைவரையும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தானே வராரு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்தி என்ன பிரயோஜனம்? வந்து எதிர்க்கட்சி தலைவர் இங்க அமர்ந்திருக்கலாம். என்ன இதென்ன சட்டமன்ற நடவடிக்கை ஏதாவது முறைப்படி நடக்குதா இங்க? முதல்ல சபாநாயகர் நடுநிலையா இருக்காரா? இல்ல ஒரு நிமிஷம், முதல்ல கேள்வி நேரம். சட்டமன்றத்தை பத்தி கேள்வி நேரத்துக்கு அப்புறம் தானே சார் மக்கள் உயிர் அந்த பிரச்சனையோட வேற பிரச்சனை முக்கியமான விஷயம் இருக்கான்னு கேக்குறாரு. இதுல என்ன தவறு? சட்டமன்ற மரபு மீறல் இங்க எங்க இருக்கு? மக்கள் பிரச்சனை சபாநாயகர் அனுமதித்தார். ஒரு சபாநாயகர் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ஊடகம் வெளியிடக்கூடாதுங்கிற அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அவருக்கு ஊடகம் இதை பத்தி ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் சபாநாயகருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த மாதிரி சபாநாயகர் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் சபாநாயகர் நினைச்சா சொல்லப்பட்டிருக்கு. இருங்க சார், நம்ம இப்ப பேசுறோம் சார். இப்ப நடக்கிற விஷயம் அவை குறிப்பு நீக்கப்பட்டதுன்னு சொன்னதோட சரி. ஆனா இதை ஒளிபரப்ப கூட எந்த ஊடகத்துக்கு தடையில எங்கேயுமே வார்த்தை வந்தது கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றாரு சபாநாயகர்? இந்த விஷயத்தை வெளிவரப்ப ஊடகத்திற்கு அனுமதி இல்லை, தடைங்கிறாரு. அவருக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இன்னொரு விஷயம், சபாநாயகர் வரம்பிற்குள்ள வேணும்னா இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அவர் வரம்புக்கு உட்பட்ட விஷயத்தை கேட்கல. நாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்து சபாநாயகர் வரம்பு இல்லாத விஷயம், சட்டமன்ற மரபு மீறிய விஷயம் கேட்கல. அந்த வரம்பிற்கு உட்பட்ட விஷயம் முதல் முறையில் போன வருஷம் கேட்டிருக்கோம். இதே மாதிரி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மது ஆறாக ஓடுது. 55 உயிர் பலி நடந்திருக்கு. அந்த 55 உயிர் பலியை திட்டமிட்ட மறைக்க முயற்சி ஒரு மாவட்ட கலெக்டர் பொய் சொல்ல வச்சிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு மாவட்ட கலெக்டர் பொய் சொல்றாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.